மற்றொன்று அறிவியல் சார்ந்து நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 11ஆம் வகுப்பில் இருக்கின்ற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம ரத்து செஞ்சுருக்கோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால டிபேட்டுக்கு வர முடியாமல் இதை நானும் கருத்து சொல்லுகிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது அது சரியாகவும் இருக்காது, முறையாகவும் இருக்காது. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நம்மை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை. எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய, நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம். அதேமாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல விஷயமாக இருக்கும், அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம். எங்களுக்கு இருமொழிக் கொள்கை போதுங்க, மும்மொழிக் கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லை நீ அதை பண்ணாதான் நான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல் முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம்? உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வருத்தம் தான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.